வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நமச்சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையா. ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பானவர்களே, அன்பு உள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இந்த ஈழ நாட்டில் இலங்கையில் வரலாறு சிறப்புமிக்க ஒரு இதிகாசனத்தின்படி புனித யாத்திரை, புனிதமான யாத்திரை, அழகான வெள்ளிவேல் செப்புவேல் கொண்டு. ஏன் செப்புவேல் கொண்டு போறோம் என்றால், எங்களுடைய தமிழர்களுடைய வணக்கத்துக்குரிய தமிழர்களுடைய பாரம்பரிய மூலிகைகளை சலசத்துக்க போட்டு செய்கிறது செப்புல. ஒரு தெய்வங்களை குடைகிறது செப்புல. ஒரு வேலை குடைகிறது செப்புல. இன்றைக்கு சலசம் வைக்கிறாண்டாலும் செப்பு வச்சுதான். செப்புக்குள்ள தான் 108 மூலிகை போட்டு கருங்காலியை இணைச்சு ராஜகோபுரங்கள் தேரா இருந்தாலும் வைக்கிறது செப்புல. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் கை தொலைபேசியை வச்சிருக்கும் போது அந்த கை தொலைபேசியில ஒரு சின்ன சிம் ஒன்று இருக்கு, அதுவும் செப்பு தான். அப்ப அந்த செப்பு வேலை யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சனது மூலஸ்தானத்திலிருந்து தந்து முருக பக்தர்களும் சிவனடியார்களும் 1/5/2025 வழிகிட்ட புனித யாத்திரை, புனிதமான யாத்திரை. எந்த நாட்டிலேயும் எந்த இடத்திலேயும் கடைப்பிடிக்காத ஒரு புனிதமான யாத்திரை. 58 நாள், 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்கள். அதில் ஒரு தலம் தான் இந்த தலம். அந்த 108 திருத்தலங்களை நாங்கள் இந்த அடியார்கள் வந்து அந்த ஊரில் உள்ள மக்கள், பரிவார சபை, தர்மகத்தா, பிரதேச செயலகம், ஜிஎஸ்சி, டிஎஸ்சி, ஜிஏன்னு சொல்லி எல்லாருடைய அரவணைப்போடும் ஒத்துழைப்போடும் இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனை அற்றி போகணும். நாடு இலங்கை நாடு நல்ல சிறப்பாக இருக்கும். இலங்கை நாடு எல்லாருக்காக இந்த யாத்திரையானது வந்து ஒரு புனிதமான யாத்திரை. என்ன அதனால இன்றைய நாள் 3ஆம் நாள் நாங்கள் பழைய தாண்டி ஒரு புனித நீரில் நீராடிட்டு இந்த ஆலமரம் வந்து ஒவ்வொரு தலங்களையும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறார்கள், பக்தர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், மகாரிஷிகள் இருக்கிறார்கள், வியாசர் இருக்கிறார், வேத வியாசர், கணங்களுக்கு அதிபதியான விஸ்வாமித்திரர், திருமூலர், பூசல நாயனர், பட்டணத்தார், 63 நாயன்மார்கள் எல்லாம் வழிபட்டாலும் இது கோடான கோடி சித்தர்கள் என்ற தளம் இல்லை. இலங்கையில கோடான கோடி சித்தர்கள் வழிபட்ட நாடுதான் இந்த இலங்கை. அதுல வரலாறு சிறப்புமிக்க 10 ராஜ்யங்களை ஆண்ட ராவணன், குபேரன், லட்சுமி. இன்றைய நாளிலே சிவனிட்ட குபேரனும் லட்சுமியும் பிச்சை எடுத்தது இந்த நாட்டில். இந்த நாட்டில் குபேரனுக்கும் லட்சுமிக்கும் பணத்தை கொடுத்தவர் சிவன். அதை விட 10 ராஜ்யங்களை ஆண்ட ராவணனை கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் ராவணன். ஏன்னா ராவணன் சிவன்ல அன்பு, சிவன்ல ராவணன் அன்பு. 9 கோள்களையும் காலுக்குள்ள வடியா வச்சிருந்தவர். அப்படியான ஒரு திருத்தலம். சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்ட சிவன் ஒளி பாதமல. பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள் முன்னீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், கொக்கட்டிச்சோழ தாந்தோண்டீஸ்வரம், மன்னார் கேதீஸ்வரம்,
யாழ்ப்பாணம் நகுலேஸ்வரம் பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களும் இந்த நாட்டில் தான். ஒரு புனிதமான நாடு, புகழ் போன நாடு, வரலாறு சிறப்புமிக்க, உலகமே உயர்த்து போன ஒரு நாடு. இந்த நாட்டில் அணுகூடி ஆசைக்கல, அணுகூடி எந்த நாட்டில் உள்ளவங்களும் இந்த இலங்கையை அணுவால் அழிக்கலாது. என்ன அணுவை தட்டுவார் சிவன். அப்படி அணுவை தட்ட நினைச்சவர்கள்லாம் அழிஞ்சு போறார்கள். அவன் என்று சிவனும், அவன் என்று சிவனும், சிவன் என்று அவனும் இல்லை. நாசாவில் ஆய்வு செய்யறாங்கன்னா நடராஜ பெருமானை வச்சுதான். நீங்கள் எந்த லோகத்துக்கு போக போறீங்க? தெய்வலோகம், பூலோகம், வானவலோகம், சந்திரமண்டலம், சூரியன், ஆர் போக்காட்டுறது? சிவன் அன்புள்ளவர்கள், அன்புள்ளவர்கள் தான் வாழுவார்கள். சிவனைத்தான் எல்லாரும் கும்பிடுவோம். இன்றைய நாள் வேலோடு, நந்தி கொடியோடும், சேவல் கொடியோடும், மயில் கொடியோடும் எங்களோட பக்தர்கள், எங்களோட சிவபக்தர்கள், முருக அடியார்கள், முருகபக்தர்கள், சிவன் அடியார்கள் இந்த யாத்திரையை கடைப்பிடிக்கிறாண்டா எல்லாரும் நல்லா இருக்கணும். கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். அன்பே சிவம், சிவனை கும்பிடுங்க. சிவனை கும்பிடுறதால இந்த நாடு மாயாவா இருக்கு. இது சிவபூமி. இந்த அடியேன் இந்த யாத்திரைக்கு வார நான் வரையில, என்ன சிவன் வர வச்சவன். சிவன் தான் இப்பயும் பேசிக்கொண்டிருக்கிறார். சிவன் எனக்குள்ளே இருந்து, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு, பாலுக்குள்ள நெய் இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறான். அவன் இவன் சிவன். சிவன் இல்லையோ அவன் சவம். அதனால எல்லாரும் அன்பா இருக்கணும், அறிவோடு வாழணும், ஞானம் பெருகணும், கூட்டு குடும்பமா இருக்கணும், அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். மாய வாழ்க்கை வேண்டாம். மாய யாத்திரை இல்லை, புனிதமான யாத்திரை என்று சொல்லி இன்றைய நாளில் இந்த எல்லாருக்காக இந்த அடியார்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு 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 தேரும் கொண்டு போக போகணும்னு சொன்னால் சிவன் நினைச்சா எதுக்கு நடக்கும். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.